விருச்சிக ராசி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குக்கு பக்தி சேனலில் 12 ராசினரை பற்றி பார்த்துட்டு வரோம். 12 ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அது குணாதிசயம் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்கள் எதை சார்ந்து போகலாம், எப்படி இருப்பார்கள், இல்லை எந்த விதமான நோய் நொடிகள் வரும், வாழ்க்கை பொதுவாக இந்த ராசியில் பிறந்து விட்டால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, இந்த விருச்சிக ராசியில் இதை நீர் ராசி சொல்லுவோம். நீர் என்ன செய்யணும்னா, அதுபோல பெருகி எடுத்து விட்டால் ஓடிக்கொண்டே இருக்கும், பரவிக்கொண்டே இருக்கும். ஒரு இலக்கு என்பது அதற்கு இல்லை, அது மனு போய்கிட்டே இருக்கும். ஒரு பாதை அடையப்படுகிறதா, அந்த பாதையை தாண்டி வேறு வழியில் செல்லுகின்ற நிலை அந்த நீர் ராசிக்கு உண்டு. ஒரு பெரிய வெள்ளம் வருது, பெரிய தடை இருக்குது, அந்த தடையை மீறி வேறொரு வழியினை தேர்வு செய்து கொண்டு வேறு வழியில் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு சென்று போயிடும். அப்போது அந்த நிலையெல்லாம் பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி என்ன சொல்லணும்னா ஸ்திர ராசின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் ராசி, நீர் பரவுவது போல இவருடைய வாழ்க்கை பரவிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு வாழ்க்கையுடைய பாதை அடைப்பட்டு விட்டால், ஜீவனத்திற்குரிய வருமானம் அடைப்பட்டு விட்டால் வேறு வழியினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது விருச்சிக ராசியில் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போயிட்டு சம்பாதிப்பாங்க, ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிப்பாங்க. இங்கே ஞானப்பழத்தை எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வரும், விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும். அப்போ உலகத்தையே சுற்றி வந்தால் தான் ஞானப்பழம் கிடைக்கும் நிலை வருகின்ற போது அந்த முருகர் என்ன பண்ணுவார்னா மயில் எடுத்துட்டு கிளம்பிடுவார் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு. இவர் என்ன பண்ணுவார், விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தாய் தந்தையை தான் உலகன்னு சொல்லிட்டு அவரை சுற்றி வந்து அதை நியாயப்படுத்தி ஞானப்பழத்தை வாங்கிக்குவார். அப்போ இந்த ஸ்திர ராசியில் பிறந்தவர்கள் எப்படின்னா, உலகமெங்கும் சென்று அலைய வேண்டிய அவசியம் என்பது இவர்களுக்கு இருக்காது. எந்த இடத்தில் பிறந்தார்களோ, எந்த இடத்தில் வளர்ந்தார்களோ, எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தையே தனதாக மாற்றிக்கொண்டு அங்கேயே வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி வந்து ஸ்திர ராசிக்கு உண்டு. அப்போ நிரந்தரமாக ஒரு குடியிருப்பு என்பது பார்த்தீங்கன்னா, இவர் எந்த பூர்வீகமோ அதை சுற்றியுள்ள பகுதியில் தான் இவருடைய வசிப்பு என்பது இருக்கும். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறது என்பதெல்லாம் போகலாம் வரலாம், வெளிமாநிலத்துக்கு போகிறாங்களா போகலாம் வரலாம். பெரும்பகுதி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த மண் என்பது இவர்களுக்கு கை கொடுக்கும். இது பொதுவான விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 விஷயத்தை பார்க்கணும். இந்த ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய். இந்த இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், இந்த போர்க்குணம் மிக்கவன் செவ்வாய். அதே நேரத்தில் அந்த செவ்வாய் அங்கே என்னன்னா மேஷ ராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா நெருப்பாக பிரகாசிப்பார், விருச்சிக ராசிக்குள் நீராக அப்படி பரவி விடுவார். அப்போ மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கும். அந்த மேஷ ராசினருக்கு அஷ்டமஸ்தானம் என்று பார்க்கின்ற போது இந்த இடமா தான் வரும். எந்த இடமா வரும்? விருச்சிகம் தான் வரும். இந்த விருச்சிக ராசினருக்கு எதிரியாக யார் வருவார்கள் என்று பார்த்தா மேஷ ராசி தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, அது நெருப்பு, நெருப்பினை அணைத்திடக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதா? நீருக்கு, தண்ணீருக்கு தான் உண்டு. அப்ப இயல்பாகவே ஒரு மேஷ ராசினர் விருச்சிக ராசினர் இணைகின்ற போது அந்த விருச்சிக ராசினரால் அவருடைய பலம் என்பது குறைந்துவிடும். அதற்கு எதிர்மறையாற்ற வேண்டும் அல்லவா ஒரு விஷயம். அப்ப விருச்சிக ராசி மேஷ ராசினுடைய இணைகின்ற போது ஒரு எதிர்ப்பினை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அஷ்டமஸ்தானம், சத்துருஸ்தானம், இந்த 2 இடங்களும் ரெண்டுமே செவ்வாய் தான் அதிபதி. இங்கே செவ்வாய்க்கு வந்து மேஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமான செயல்பாடுகள் இருக்கும். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கையில் எடுத்துட்டு அதை உடனே முடிச்சாகணும். தன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்து விட்டால் அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்க்கணும். விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படி கிடையாது. தன்னுடைய நலனை முதலில் பார்த்து கொண்டு அதன் பிறகுத்தான் மற்றவர்களின் நலனை பற்றி யோசிப்பார்கள். தன்னை எப்படி விரிவுபடுத்திக் கொள்வது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்கிக் கொள்வது, தான் எப்படி முன்னேறுவது என்பதை மட்டும்தான் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதற்காக எல்லா விதமான தனங்களும் இவர்களுக்குள் இருக்கும், அதையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதில் புத்திசாலியாக இருப்பாங்க. இவர்களும் வீரமானவர்கள் தான், விவேகமான வீரமானவர்கள் இவங்க. அங்கே மேஷராசிக்காரன் வந்து வெறும் வீரமானவன் மட்டும்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மனக்காரங்கனான சந்திரன் நீச்சம் அடைகிறார். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 2 பலகீனம். சந்திரன் இங்கே நீச்சம் அடைகிறார். அந்த சந்திரன் தான் பாக்கியாதிபதி இவர்களுக்கு. பாக்கியாதிபதி நீச்சம். அப்போ தந்தைக்கும் இவர்களுக்குமான ஒரு இடைவெளி என்பது
தொடக்க காலத்திலே ஏற்பட்டுவிடும். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞான மோட்சக்காரகன் கேது இந்த ராசிக்குள் உச்சமடைகிறார். அப்போ ஒரு தெய்வீக சக்தி என்பதை விட ஒரு குறுக்கு வழி முயற்சிகள் என்பது இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், பேராசை இருக்கும். தெரிஞ்சிட்டீங்களா? அடுத்து எந்த இடத்தை எப்படி அடைவது, அதற்காக எப்படி மூவ் பண்ணுறது, எந்த காயை எப்படி நகர்த்துவது, அந்த சாமர்த்தியம் எல்லாம் தெரிந்தவர்களாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இது பொதுவான பலன் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது காரணம் என்ன, இந்த செவ்வாய் என்பது யார், விருச்சிக ராசி என்பது என்ன, இந்த ராசிக்குள் சந்திரன் என்னவாகிறார், இந்த ராசிக்குள் யார் உச்சம் பெறுகிறார், இதை மட்டும்தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த செவ்வாயை பற்றி முழுமையாக சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள் இருக்கின்ற கிரகங்கள் வேறு எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன. ஒரு கிரகம் குரு, அடுத்த கிரகம் சனி, அடுத்து புதன். அப்ப எப்படின்னா ஒரு விருச்சிக ராசியில் பிறந்து விட்டார் என்பதற்காக இவர் இப்படித்தான் இருப்பார் என்று தீர்மானம் சொல்ல முடியாது. விசாகம் 4ஆம் பாதம். அப்போ விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அறிவாற்றலோடு, எப்படிங்க, மற்றவர்களுக்கு கற்பித்தவர்களாக, ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவர்களாக, அதே நேரத்தில் பிடிவாதம் மிக்கவர்களாக, தனக்கு எல்லாம் தெரியும், தன்னை மீறித்தான் மற்றவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும், தன்னை நம்பித்தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும், தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்து அனுஷம்னு ஒரு நட்சத்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 விஷயங்க ஜோதிட சாஸ்திரத்தில். செவ்வாய்னா பார்த்தீங்கன்னா வீரம், வேகம், ரொம்ப பலம். சனின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தம். எப்படிங்க, அவர் முடவன் சொல்லுவாங்க. ஒரு ராசிக்குள் அதிகபட்சமாக சஞ்சரிக்கின்ற கிரகமே சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் மந்தக்காரகன், செவ்வாய் பார்த்தீங்கன்னா வீரக்காரகன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு பாருங்க, வாழ்க்கை முழுவதையுமே போராட்டமாகவே வைத்து கொண்டிருக்கும். பொதுவாகவே ஜாதகத்தில் எந்த இடத்திலும் எந்த பாவகத்திலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டு விட்டாலே, செவ்வாய் சனி இணைவு ஏற்பட்டு விட்டாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டமாக போராடி போராடி போராடித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்ப இந்த ராசிக்குள் இருக்காரு பாருங்க, இந்த அனுஷம் சனியுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டமாக தான் இருக்கும், நிறைய சங்கடங்களை சந்தித்திருப்பாங்க. அதற்காகவே அவருடைய வாழ்க்கை அவர்களே மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்து இடத்தை சாதிச்சிட்டோம், அப்போ இனிமேல் இப்படி வாழ்ந்து பார்ப்போமே. அப்போ 2 தனங்களும் நீதிமானாகிய சனியுடைய ஆதிக்கமும் ஒரு உத்வேகமான செவ்வாயுடைய ஆதிக்கமும் இவளுக்கு இருக்கும். சில இடத்துல துணிச்சல் வராது, வந்து விட்டால் எதையும் வந்தாலும் சமாளித்துக் கொள்ள முடியும், பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் இவங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கேட்டை பொதுவாக கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம், அதனால தான் கோட்டை கட்டி ஆளும் என்று சொல்வார்கள். இங்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் அவர்கள் வந்து போராட்டத்தையே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் திட்டம் போட்டு வாழ்ந்திடக்கூடியவர்கள். விருச்சிக ராசிக்குள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டம் போட்டு வாழ்ந்திடக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் நகர்த்தி செல்ல வேண்டும், இதை நோக்கித்தான் நகர வேண்டும், இதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும், இதற்கு இவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், இதற்கு இவரை நாம் தவிர்த்து விடலாம். எல்லா விதமான கணக்குகளும் இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அப்ப திட்டம் போட்டு செயல்படக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு வேகம் என்பது இயல்பாகவே இருக்கும். சூழ்ச்சி, ஒரு விஷயத்தை எப்படி ஜெயிப்பது, சூழ்ச்சித்தனம், சகுனித்தனம் என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும் விருச்சிகப்படுவது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் யாரு, இந்த விருச்சிக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக எப்படி இருப்பார்கள் பார்க்கின்ற போது இந்த செவ்வாயை சகோதரக்காரகன் சொல்லலாம். காரகத்தில் சகோதரக்காரகன், யுத்தக்காரகன், தைரியக்காரகன், இரத்தக்காரகன், தைரியக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன். அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள்? இப்போ ஒரு தனியாகவே இவங்களை விட்டு விட்டாலே போதும், இவங்க எல்லா விதமான போர்க்களத்தில் கூட தனியாளாக நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த
விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அப்போது எந்த துறை இவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் இருப்பவர்களில் பெரும்பகுதியானவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவராக இருப்பாங்க. இராணுவத்துறையில் இருந்தவர்கள் விருச்சிகத்தினராக இருப்பார்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் விருச்சிக ராசினராக இருப்பார்கள். சுரங்கத்துறை எல்லோருமே செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு துறை இருக்கு பாருங்க, மற்றவங்கள பயப்படுவாங்களே, அந்த வேலைகளை எல்லாம் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. சுரங்கத்துறையில் வேலை செய்வார்கள், பெட்ரோலிய துறையில் வேலை செய்வார்கள், உணவகத்தில் வேலை செய்வார்கள். இந்த இயற்கையான விஷயங்கள், விவசாயம், செங்கல் தயாரிப்பு எல்லாம் இவளுக்கு கை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனவென்றால், மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை செய்து முடிப்பவர்கள், சாதுரியமாக செய்து முடிப்பவர்கள், சாணக்கியத்தனமாக செய்து முடிப்பவர்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். நட்சத்திரத்தை வைத்து சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சாதித்திடக்கூடியவர்கள், சாதிப்பதற்காக எதையும் செய்திடக்கூடியவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கல் அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும்? புஷ்பராகம். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நீலக்கல். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பச்சை மரகதம். பொதுவாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பவழக்கல் என்பது ஒரு யோகத்தை கொடுக்கும். இது கல் என்று சொல்லுகின்ற போது, அதே நேரத்தில் இந்த நிறம் இருக்கு பாருங்க, உடைக்கான நிறம், வசிப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்கின்ற இடம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, செவ்வாய்க்குரிய விருச்சிக ராசியில் பிறந்த பொதுவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம் சாதகமாக இருக்கும். தெற்கு திசையை நோக்கிய வாசல் அமைவது என்பது இவளுக்கு யோகமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் நிறம் யோகத்தை உண்டாக்கும். வடக்கு திசை வாசல் அவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு கருப்பு நிறம் சாதகமாக இருக்கும். மேற்கு திசை வாசல் என்பது யோகமாக இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பச்சை நிறம் யோகத்தை கொடுக்கும். கிழக்கு திசை வாசல் யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நோய் என்று வருகின்ற போது இந்த விருட்சிகத்தில் பிறந்தாச்சு, வாழ்க்கை இப்படி இருக்கும். வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா, இது 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுக்கிர. அப்போ பொதுவாக கலாச்சாரத்தின் மீது அதிகபட்சமான ஈடுபாட்டோடு இருப்பார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகசியமான வாழ்க்கை உறவு முறைகளும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைகின்ற போது பார்த்தீங்கன்னா இவர்கள் கொஞ்சம் தீவிரமான காதலர்கள் கூட சொல்லலாம், சிற்றின்ப பிரியர்கள் சொல்லலாம். இப்போ இவளும் பொதுவாகவே ஆசை என்பது அதிகபட்சமாக இருக்கும். அதையொட்டி தான் வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக, நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வருமானத்தை தேடுபவர்களாக கூட சில பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாவற்றையும் தன்னுடைய சந்தோஷம் என்பது தான் இவளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு எந்த விதமான நோய்கள் வரும்? முழங்காலில் பிரச்சனை ஏற்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி தோன்றும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் ஏற்படும். கர்ப்பப்பை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா யூட்டஸ் பிரச்சனை வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ப இந்த பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான நோய்கள் என்று வருகின்ற போது இந்த பாதிப்புகள் வரும். அப்போ ஜலதோஷம் என்பதும் மார்பக கோளாறு என்பதும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வருவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி ஜலதோஷம் ஒருத்தர் ஏற்படுறதா அவர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காராக இருப்பாங்க. இப்போ மார்பக கோளாறு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வேறு விதமான பாதிப்பு வரும். புரியுங்களா? கட்டிகள் ஏற்படலாம், அதை அகற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம், இப்படி சில சங்கடங்கள் வரலாம். இப்படி இருக்கின்ற இந்த நிலைக்கு தீர்வு என்ன? சங்கடங்கள் வருகின்ற போது எங்கே போவது, யாரை தரிசிப்பது, யாரை வேண்டுவது? அப்போது செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே வைத்தீஸ்வரன் கோயில் மட்டும்தான். வைத்தியத்திற்கும் பெயர் பெற்ற இடம், வைத்தியத்தால் குணமாகாத நோய்களை எல்லாம் குணமாக்கிடக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வருவது என்பது இவளுக்கு யோகத்தை உண்டாக்கும். நீர் ராசி என்று வருகின்ற போது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை அர்ச்சனை செய்து வணங்கிவிட்டு வருகின்ற போது சங்கடங்கள் விலகும். அப்போ இருவரையும் இவர்கள் கையில் பிடித்து கொள்ள வேண்டும். வைத்தீஸ்வரன் கோவிலையும் திருவானைக்காவலையும் இவர் அடிக்கடி சென்று தரிசித்துட்டு வருவதாக இவருடைய வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்.